அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். அப்துல் கலாம் A to Z ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக நான் தினமொரு சுவாரஸ்யமான செய்தியை தொகுத்து வழங்கி வரேன். நான் தொகுத்து வழங்கும் இந்த தினமொரு சுவாரஸ்யமான செய்தியானது TNPSC, UPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தினமொரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கி பிப்ரவரி 28ஆம் தேதி. பிப்ரவரி 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நாம் தேசிய அறிவியல் தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம். இப்போ தேசிய அறிவியல் தினம் தோன்றிய வரலாறு எவ்வாறு அப்படிங்கிற தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். சர் சி வி ராமன் அவர்கள் 1928ஆம் ஆண்டில் பிப்ரவரி 28ஆம் தேதியில் தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை வெளியிடுறாரு. அதாவது ராமன் விளைவு அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவை வெளியிடுறாரு. அந்த வெளியிட்ட தினம் பிப்ரவரி 28, 1928ஆம் ஆண்டு. இப்போ ராமன் விளைவு அது எதை பற்றி அப்படின்னா, ஒளியானது ஒரு ஊடகத்தில் ஊடுருவி போகும்போது அந்த ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது. அதாவது மாலிகுலார் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட், ஒளிச்சிதறல் கோட்பாடை ராமன் விளைவுன்னு சொல்கிறாங்க. அந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சு வெளியிடுறாரு. இப்போ சர் சி வி ராமன் அவர்கள் 1988ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி திருச்சிக்கு அருகே உள்ள திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. 1970ஆம் ஆண்டு பெங்களூரில் நவம்பர் 21ஆம் தேதி 1970 இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைகிறார். இப்போ சர் சி வி ராமன் அவர்கள் இளம் வயதில் திருச்சியில் படிச்சுட்டு பட்டப்படிப்பு சென்னையில் மாணவர் கல்லூரியில் படிக்கிறாரு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆடிட்டிங் படிப்பில் தேர்ச்சி பெற்று ஆடிட்டராக வேலை செய்கிறாரு. அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. அதனால் தனக்கு பிடிச்ச வேலையான அந்த அறிவியல் சார்ந்த வேலையில் ஈடுபடுறாரு. அப்போ கொல்கத்தாவில் இருக்கிற அறிவியல் கழகத்தில் தனக்கு ஒரு வேலை தேடிக்கிறாரு. அங்கே போயிட்டு வேலை செய்யும்போது கொல்கத்தா அறிவியல் கழகம் சார்பாக இங்கிலாந்தில் ஒரு அறிவியல் சார்ந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக கப்பலில் போகிறாரு. அதாவது இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறோம், அன்றைக்கி மோட் ஆஃப் ட்ராவல் எதுன்னு பார்த்தோம்னா கப்பல். அப்போ கப்பலில் போகும்போது கடல் நீல நிறமாக இருக்குது, வானம் நீல நிறமாக இருக்குது. எதுக்கு இந்த நீல நிறம் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது, கடல் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறார். எப்படி ஆப்பிள் மரத்துக்கு அடியில் போய் உட்காந்த உடனே ஆப்பிள் கீழே விழுந்த உடனே சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறாரோ அந்த மாதிரி, அதாவது இந்த பழம் ஏன் மேலேருந்து கீழே விழுதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி புவியீர்ப்பு விசை கண்டறிஞ்சார். அந்த மாதிரி இவர் கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் போது கடல் ஏன் நீல நிறமாக இருக்குது, வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆராய்ச்சியை அதாவது ஆய்வு செய்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் ராமன் விளைவு. அதாவது ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியாக போகும்போது ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நீல நிறமானது அதிகமாக தெரியுது அப்படின்னு தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை ராமன் விளைவுன்னு வெளியிடுறாரு. 1928 பிப்ரவரி 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1928 பிப்ரவரி 28 வெளியிடுறாரு ராமன் விளைவை. அந்த தினம்தான் தேசிய அறிவியல் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இப்போ இந்த ராமன் விளைவை கண்டறிந்ததற்காக 1930ஆம் ஆண்டு சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் நோபல் பரிசு, அதாவது இயற்பியலுக்கு நோபல் பரிசு வாங்கின முதல் நபர் சர் சி வி ராமன் அவர்கள். நோபல் பரிசு மட்டுமல்ல, 1954 3 பேருக்கு பாரத ரத்னா விருது முதலாக தர்றாங்க. அதாவது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் 3 பேர், அந்த 3 பேருமே தமிழர்கள். அவங்க யார் அப்படின்னா RRR ஞாபகம் வச்சுக்கோங்க. RRR ஒன்று சர் சி வி ராமன் ஐயா, இன்னொருத்தர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா 6. அதே மாதிரி அதாவது இவர் ராஜகோபாலாச்சாரிய ஐயா, முதலமைச்சர் ராஜாஜி. அந்த மாதிரி ராமன், ராதாகிருஷ்ணன், ராஜாஜி, இந்த 3 பேருமே RRR ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954ஆம் ஆண்டில் பாரத ரத்னா விருது முதல்ல கொடுக்குறாங்க. அப்போ இந்த பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் 3 நபர்கள் தமிழர்கள். அதில் சர் சி வி ராமன் அவர்களும் ஒருத்தர். இப்போ அது மட்டும் இல்லை, 1957ஆம் ஆண்டில் லெனின் அமைதி விருது சர் சி வி ராமன் அவர்கள் வாங்குறாரு. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. இப்போ தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் அறிவியலுக்காக அர்ப்பணித்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். இப்போ சர் சி வி ராமன் அவர்களை வெளிநாடுகளில்
எல்லாருமே அவரை கூப்பிடுறாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க, எங்கள் குடியுரிமையை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் அவர் புறக்கணிச்சிட்டு, என்னுடைய உழைப்பானது என் தாய் திருநாட்டுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய தாய் நாட்டை, அதாவது அளவு கடந்த தேசபக்தி கொண்டவர் சர் சி வி ராமன் அவர்கள். அதனால் தாய் நாட்டை மட்டும் நேசித்து நம்ம நாட்டில் மட்டும் அறிவியலுக்கு தன்னுடைய அளப்பரிய பங்கை அதை கொடுத்தவர். அதன் விளைவாக இப்போ பெங்களூரில் வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை உருவாக்கினார். இப்போ இந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து உருவாக்கும் போது அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, காலமும் நேரமும் நலிந்தோருக்கு இல்லை அப்படிம்பாங்க. அதாவது காலமும் நேரமும் நலிந்தோருக்கு இல்லை, அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம. இப்போ ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு முதல்ல உருவாக்கும் போது அப்போ வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம அந்த கட்டடம் துவக்க விழாவுக்கு வந்து ராகு காலத்தில் வந்து கட்டடத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கைம்பெண்களை வைத்து அந்த கட்டடத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கைம்பெண்ணா விதவைகள், விடோஸு. கெட்ட நேரத்தில் விடோஸ் வச்சு அந்த தன்னுடைய ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாரு. இது எதுக்கு நான் இதை பதிவு வைக்கிறேன் அப்படின்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சர் சி வி ராமன் அவர்கள் தான் ஒரு அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறத இந்த அதாவது நல்ல நேரம் பார்க்காம கட்டடத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதையும் வச்சியும் கைம்பெண்களை வச்சு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் இருந்திருக்கிறாரு, அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அந்த வகையில் சர் சி வி ராமன் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை தாயை போல தாய் நாட்டையும் நாம் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினமொரு சுவாரஸ்யமான செய்தி. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சுவாரஸ்யமான செய்தியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.